Canon G3770 இந்த பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரை விட விலை கம்மியாகவும் இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் இருக்குது, இதை விட ஜாஸ்தியாகவும் இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த பர்டிகுலர் மாடலை சூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்க் டேங்க் வந்து G3000ங்கிற ஒரு சீரீஸில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு அப்டேட்டட் மாடல் G3770ன்றது ஒரு அப்டேட்டட் மாடல். இதுக்கு முன்னாடியும் சில வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். அதே மாதிரி இன்னொரு மாடல் இருக்குது, G570ன்னு ஒரு மாடல் இருக்குது, 570, 670 ரெண்டு மாடல் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு மாடலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு G3000 எடுத்துக்கலாம். G3000 இருக்கிறதுலே வந்து கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய இங்க் டேங்க் பிரிண்டர் ஃப்ரம் Canon. அது யூஸ் பண்ணுற இங்க் டெக்னாலஜி ரொம்ப ப்ரிமிட்டிவ் டெக்னாலஜி. அது வந்து பிக்மெண்ட் பேஸ்ட் இங்கை யூஸ் பண்ணுது. ஸோ பிக்மெண்ட் பேஸ்ட் இங்கில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸி பேப்பரில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக தண்ணி பட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த கலர் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து பிக்மெண்ட் பேஸ்ட் இங்க்கு. கொஞ்சம் காயணும், ட்ரை பண்ண விட்டணும், அதுக்கப்புறம் அது போகாது. பட் ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இங்கோட தன்மை வந்து லைட்டாக குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஃபோட்டோ வந்து லைட்டாக ஃபேட் ஆகும். ஒரு 5 years டவுன் த லைன் பார்க்கும்போது ஃபோட்டோ வந்து ஃபேட் ஆகிறதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா Canon வந்து அவங்களோட இங்க் டெக்னாலஜியை லைட்டாக சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அப்டேட்டட் மாடல்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 கலர் இங்க் யூஸ் பண்ணுறாங்க. Canon G3000லேயுமே பார்த்திங்கன்னா 4 கலர் இங்க்கு தான். ஒரு பிளாக், அப்புறம் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பிக்மெண்ட் பேஸ்ட் இங்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மட்டும் பிக்மெண்ட் பேஸ்ட்டு, மற்ற 3 கலர்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே வந்து டை பேஸ்ட் இங்க்கு. டை இங்கிச்சில் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பிரிண்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் அடிச்சுட்டு இமிடியேட்டாகவே நீங்கள் தண்ணியை தொடச்சா கூட அந்த கலர்ஸ் வந்து போகாது. அதுதான் வந்து டை பேஸ்ட் இங்கோட அட்வான்டேஜ். ஸோ இதே டை பேஸ்ட் இங்க் டெக்னாலஜி தான் வந்து இதுக்கு அடுத்த சீரீஸ்லேயும் வச்சுருக்காங்க, G570 அண்ட் G670 மாடலில். அந்த பிரிண்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபோட்டோ பிரிண்டிங். ஸோ நம்ம வந்து ஸ்டூடியோ குவாலிட்டி லெவலில் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 570 ஆர் 670 இது ரெண்டு தான் ஒரே சாய்ஸ். எப்சனில் மாடல்ஸ் இருக்குது, பிரதர்ஸில் மாடல்ஸ் இருக்குது. பட் இதிலலாம் என்ன பிரச்சனைனா யூசர் ரீப்ளேசபிள் பார்ட்ஸ்னு அதிகமாகுது, அதில் இல்லை. மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஏன்னா இது வந்து இங்க் டேங்க் பிரிண்டர். ஸோ இங்க்கு எக்ஸஸ் இங்க்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கார்ட்ரிட்ஜில் போயிட்டு சேவ் ஆகும். ஒரு மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. பழைய மாடலில் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு விட்ருப்பாங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து நிறைஞ்சிருச்சு, நல்ல ஈரமாயிடுச்சுன்னா அது மாற்றணும். இப்போல்லாம் அது வந்து மெயின்டெனன்ஸ் பாக்ஸுங்கிற பேரில் அதே தான், ஸ்பாஞ்சு தான் மெயின்டெனன்ஸ் பாக்ஸுங்கிற பேரில் வச்சு வைக்கிறாங்க. பட் அகெயின் அது வந்து ஒரு யூசர் ரீப்ளேசபிள் இதுவாக தான் இருக்குது. இதில் இருக்கிற பிரிண்டர் ஹெட்டாக இருக்கட்டும், பின்னாடி இருக்கிற மெயின்டெனன்ஸ் கார்ட்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யூசர் ரீப்ளேசபிள் தான். அன்லெஸ் உங்கள் பிரிண்டர் வந்து ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ உள்ளுக்கு இருக்கிற மூவிங் காம்பனண்ட்டில் ஏதோ பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போக வேண்டிய சிச்சுவேஷன் வரும். மற்றபடி இந்த பிரிண்டர் வந்து முழுக்க நம்மளாவே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பிரிண்டர்ஸ் தான் இந்த சீரீஸ் எல்லாமே. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி அளவுக்கு, ஸ்டூடியோ குவாலிட்டி அளவுக்கு ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 2 மாடல் தான், 570 ஆர் 670 கண்ணை முடிட்டு வாங்கிக்கலாம். உங்களோட தேவைக்கு தனியாக 670ங்கிறது ஆல் இன் ஒன்று, 570ங்கிறது வித்தவுட் ஸ்கேனர், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி இந்த எல்லா பிரிண்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வைஃபை சப்போர்ட் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோட டிபெண்டன்சி இல்லாமல் நீங்கள் மொபைல்லேருந்தே ஃபோட்டோ பிரிண்ட் கொடுக்கலாம், வேறு ஏதாவது பிரிண்ட் அவுட் கொடுக்கலாம், எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து இந்த பிளாக் கலர் இங்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல, இந்த மாடலில் வந்து பிளாக் கலர் இங்க் வந்து உங்களுக்கு பிக்மெண்ட் பேஸ்டு தான். அண்ட் அந்த இங்க் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் எடுத்திங்கன்னா அந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து நார்மல் இங்க்கு தான், தண்ணி பட்டாலும். பட் மற்றபடி இந்த இந்த டை பேஸ்ட் இங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி இங்க்கு தான் அது. அண்ட் அந்த 6 கலர் பிரிண்டர் சொன்னால G570, 670 அதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் 4 கலர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் 6 கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதில். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரூ பிளாக் அதெல்லாம் அதில் நல்லாவே கிடைக்கும். அதுதான் முக்கியமான ரீசன். அந்த பிரிண்டருக்கான அந்த பிரிண்டர் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்குறதுக்கான ரீசனும் அதுதான். 570, 670 யார் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஸ்டூடியோ வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்டூடியோ லெவல் அவுட்புட் வேணால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
வீட்டு யூஸுக்கு உங்களுக்கு தேவையான்னு கேட்டால் தேவைப்படாது. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப குவாலிட்டி, ஃபோட்டோவோட குவாலிட்டி அந்தளவு இம்பார்ட்டண்ட்டு, A4 சைஸ் வரைக்கும் நான் எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் 570 or 670 எடுத்துக்கலாம். என்னோடய தேவை என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்கேனர் வேணும், வைஃபைல பிரிண்ட் அடிக்கணும், ப்ளஸ் ஃபோட்டோ அப்பப்போ பிரிண்ட் அடிப்பேன், எனக்கு அதுவும் வேணும். ஆனால் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். இந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். காஸ்ட் எஃபிஷியன்ட்னு சொல்லும்போது இதில் இருக்கிற கன்சியூமபிள்ஸை பற்றி நான் சொல்லணும். இதில் இருக்கிற பிரிண்டர் ஹெட் இருக்குல்ல, ஸோ பிளாக் கலருக்கு ஒன்று, பிளாக்குக்கு ஒன்று, கலருக்கு ஒன்று 2 ஹெட் இருக்கும். அப்புறம் பின்னாடி மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த இங்க், இதில் ஊற்றுற இங்க் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு இங்க் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் வந்து 700 சொல்கிறாங்க, 700 rupees ஒரு இங்க் பாட்டில். ஸோ 4 கலர் வருது, 7+28 2800. மொத்தமாக வாங்கினா பல்காக 4 சேர்த்து வாங்கினா 2500 போடுறாங்க. வேரல்ஸ் உங்களுக்கு G570 or 670 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இங்க்கோட ரேட் வந்து 800 rupees போடுறாங்க. இதோட இங்க் ஒரு பாட்டிலோட ரேட்டு எக்ஸ்ட்ரா 100 ப்ளஸ் அடிஷ்னலாக 2 பாட்டில் வேறு வருது, மொத்தம் 6 பாட்டில். ஸோ 6×48 4500 வரும். பல்காக வாங்கும்போது 4500 போடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் பல்காக எடுத்திங்கன்னா 2500, அதோட இங்க்கு பல்காக எடுத்திங்கன்னா 4500. ஆல்மோஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ் என்னமோ சேமாக தான் இருக்க போகுது, அது ஜாஸ்தியாக இருக்க போகிறது இல்லை. 2000 பிரிண்ட் எடுக்குதுன்னா அதுவும் 2000 பிரிண்ட் எடுக்கும், அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். G3000 மாடல் பிரிண்டர் இருக்குல்ல, அந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா அதோட பிரிண்டரோட ரேட்டு, இங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதோட கம்மி. ஐ திங்க் 600 நினைக்கிறேன். ஒரு இங்கோட ரேட் 600 நினைக்கிறேன். அதுக்கும் 4 கலர் தான். 4 எடுத்திங்கன்னா 2000 அந்த ரேஞ்சில் வரும். பட் என்னென்னா G3000 வந்து யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி பேசிஸில் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன், ஃபோட்டோஸ் நான் எடுக்க போகிறதில்ல, இந்த மாதிரி ஆட்களுக்கு அது கண்டிப்பாக சூட் ஆகும். வெளியே ஒரு கடையில் வச்சுருக்கீங்க, ஜெராக்ஸ் ஷாப்பு, கலர் பிரிண்ட் அவுட் போகுது, அதுனா ஓகே. ஒரு சின்ன ஸ்டூடியோ இல்லை நீங்கள் வந்து வீட்டிலே உங்களோட மெமரபிள் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிரிண்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான பிரிண்ட் அவுட், ரொம்ப முக்கியமான ஃபோட்டோஸ் அதெல்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு மொத்தமாக ஆல்பம் கூட கடையில் கொடுத்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். இப்போ யாரும் வந்து நம்ம பழைய காலத்து மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி ஆல்பம் போடுறது கிடையாது. எல்லாருமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் தான் போடுறாங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வர்றாங்கன்னா ஃபோட்டோ ஆல்பத்தை தான் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா இப்போது வந்து டிவியும் பெருசாக ஒன்றும் இருக்காது, ப்ரோக்ராம்ஸ் இருக்காது டிவியில். பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் இருக்கும், தூர்தர்ஷன் தான் இருக்கும், கேபிள் டிவிலாம் இருக்காது. ஸோ வந்தவங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்ல, போர் அடிக்காமல் இருக்கணும்னா ஃபோட்டோ ஆல்பம் இது தான் எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஆல்பம் இருக்கும் வீட்டில். கல்யாணம், காது குத்து, வீடு, பால்காய்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்கும். அதை எடுத்து வச்சு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, நம்ம வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம நிறைய பேர் பண்ணியிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த கல்ச்சரை நம்ம அப்படியே டோட்டலாக மறந்துட்டோம். எனக்கு அதில் கொஞ்சம் ஆர்வம், அந்த மாதிரி ஒன்று நம்மளும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் முக்கியமாக இந்த பிரிண்ட் எடுத்தேன். ஸோ வெளியே போய் கேட்டு பார்த்தேன், ஆக்சுவலாக விசாரித்து பார்த்தேன். ஒரு பிரிண்ட் அவுட்டு மேக்ஸி காப்பி 4x6 சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தேன். இப்போது வந்து அதிகமாக யாரும் ஃபில்ம் போட்டுலாம் பண்ணுறதில்ல, ப்ளஸ் இந்த மேக்ஸி காப்பீஸுமே யாரும் அதிகமாக போடுறதில்ல. அதனால் அந்த மாதிரி மெஷின்ஸும் இப்போ வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு ஃபோட்டோவுக்கு 30 ரூபா கேட்குறாங்க. பல்காக எடுக்கணுங்க, 100க்கு மேலே வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஃபோட்டோக்கு 20 ரூபா ஆகுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்குமே கன்சியூமபிள்ஸ் காஸ்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் தெரிஞ்சது. ஏன்னா இது 2500 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 2500 நான் ஒரு 2500 ஃபோட்டோ அடிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு வந்து இங்க்குக்கு வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து ₹1 தான் இங்க் விழுது. ப்ளஸ் அந்த ஃபோட்டோ பேப்பர் இருக்குல்ல, கிளாசி ஃபோட்டோ பேப்பர் 4x6, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹400 ரேஞ்சில் வருது 100 ஃபோட்டோ. அப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோக்கான 100 அடிக்கும்போது எனக்கு ஒரு ஃபோட்டோக்கு வந்து ₹1 தான் விழுது. அந்த மாதிரி நிறைய ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்திருக்கும், இப்போ எந்த பிரிண்டர் சூஸ் பண்ணுறதுன்னு. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இதோட அன்பாக்சிங், இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது எல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது queries இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஃபோட்டோ பேப்பர் வாங்கணும், இல்லாட்டி இங்க் வாங்கணும், இங்க்கு இதில் கன்சியூமர்ஸ்லாம் கிடைக்குமா இப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் சொல்லுங்கள், நான் தரேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவரே ஷிப் பண்ணி விட்டுருவார். ஸோ தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பண்ணுங்கள்.